Hi students, நம்ம வந்துட்டு chapter 3 fluids அந்த chapter பார்த்துட்டு இருக்கோம். So last classல density, relative density னா என்ன, அந்த relative density நம்ம எப்படி மெஷர் பண்ணலாம்னு சொல்லி பார்த்தோம். So இன்னைக்கு வந்துட்டு என்ன பார்க்க போறோம்னா application of principle of flotation. So flotation ஓட principle applications அது எந்தெந்த இடத்துல அந்த flotation principle நம்ம யூஸ் பண்றோம்னு சொல்லி பார்க்கறோம். So அதுதான் இன்னைக்கு கிளாஸ்ல பார்க்க போறோம். So page number 33 ல இருக்கு. Application of principle of flotation. Hydrometer, a direct reading instrument used for measuring density or relative density of a liquid is called hydrometer. எதை ஹைட்ரோமீட்டர்னு சொல்கிறோன்னா டென்சிட்டியும் ரிலேட்டிவ் டென்சிட்டியும் மெஷர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய இன்ஸ்ட்ருமெண்ட் தான் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த ஹைட்ரோமீட்டர். ஹைட்ரோமீட்டர் இஸ் பேஸ்ட் ஆன் த பிரின்சிபிள் ஆஃப் ஃப்ளோட்டேஷன். ஸோ இந்த ஹைட்ரோமீட்டர் வந்து எதை பேஸ் பண்ணி ஒர்க் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ளோட்டேஷன் பிரின்சிபிளை பேஸ் பண்ணி ஒர்க் ஆகும். தட் இஸ் த வெயிட் ஆஃப் த லிக்விட் displaced by the immersed portion of the hydrometer is equal to the weight of the hydrometer. அதாவது என்ன பிரின்சிபல்னு பார்த்தீங்கன்னா ஒரு லிக்விடோட வெயிட் ஒரு ஹைட்ரோமீட்டரில் டிமர்ஸ் ஆகக்கூடிய ஒரு லிக்விடோட வெயிட் வந்துட்டு எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஹைட்ரோமீட்டரோட வெயிட்டுக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படிங்கிறதா வந்துட்டு அந்த பிரின்சிபல். ஹைட்ரோமீட்டர் கன்சிஸ்ட்ஸ் ஆஃப் cylindrical stem having spherical bulb at its lower end and a narrow tube at its upper end. ஸோ ஹைட்ரோமீட்டர் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சிலிண்ட்ரிக்கல் ஸ்டெம் இருக்கும், அதுக்கு வந்துட்டு சிலிண்டர் மாதிரி ஸ்டெம் இருக்கும். அதோட லோவர் எண்டில் இருக்கும் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஸ்பெரிக்கல் பல்ப், அப்படின்னா ஒரு சின்ன ஒரு ஸ்பெரிக்கல் ஷேப்பில் ஒரு பல்பு மாதிரி இருக்கும் அதோட லோவர் எண்டில். அதோட அப்பர் எண்ட் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நேரோ டியூப் இருக்கும். ஸோ இதான் வந்துட்டு ஹைட்ரோமீட்டர். அதோட லோவர் எண்டில் வந்துட்டு ஸ்பெரிக்கல் பல்ப் இருக்கும், மேலே அப்பர் எண்டில் என்ன இருக்குது நேரோ டியூப் வந்துட்டு இருக்குது. The lower spherical bulb is partially filled with lead shots or mercury. ஸோ லோவர் பல்ப் இருக்குல்ல, லோவர் பல்பில் வந்துட்டு என்ன ஃபில் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா லெட் ஷாட்ஸோ இல்லாட்டி மெர்க்குரியோ வந்துட்டு ஃபில் ஆகிருக்கும். திஸ் ஹெல்ப்ஸ் த ஹைட்ரோமீட்டர் டு ஃப்ளோட் ஆர் ஸ்டாண்ட் வெர்டிக்கலி இன் லிக்விட்ஸ். ஸோ இந்த லோவர் எண்டில் இந்த ஸ்பெரிக்கலில் ஃபில் ஆகிருக்கக்கூடிய அந்த லெட் இல்லாட்டி மெர்க்குரி தான் வந்துட்டு அந்த ஹைட்ரோமீட்டர் வந்துட்டு லிக்விடில் வெர்டிக்கலாக ஸ்டாண்டாக இருக்கும், ஃப்ளோட் ஆகிறதுக்கும் ஹெல்ப் பண்ணுது. The narrow tube has markings so that the relative density of the liquid can be read directly. ஸோ இந்த நேரோ டியூப்பில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மார்க்கிங்ஸ், அதாவது மெஷர்மெண்ட்ஸ் இருக்கும், 20 ml 30 ml மாதிரி மெஷர்மெண்ட்ஸ் இருக்கும். ஸோ அது மூலயமா நம்மளால் ரிலேட்டிவ் டென்சிட்டி ஒரு லிக்விடோட ரிலேட்டிவ் டென்சிட்டியை நம்மளால் டைரெக்டாக பார்த்துக்க முடியும். The liquid to be tested is poured into a glass jar. ஸோ எந்த லிக்விடை நம்ம டெஸ்ட் பண்ணணும்னு அப்படின்னு நினைக்கிறோமோ, எந்த லிக்விடோட ரிலேட்டிவ் டென்சிட்டியை நினைக்கிறோமோ அந்த லிக்விடை வந்துட்டு அந்த கிளாஸ் ஜாரில் போர் பண்ணிடுவோம். த ஹைட்ரோமீட்டர் இஸ் ஜென்ட்லி லோவர் டு த லிக்விட் அன்டில் இட்ஸ் ஃப்ளோட்ஸ் ஃப்ரீலி. ஸோ அந்த ஹைட்ரோமீட்டரில் என்ன ஆகும், ஜென்டிலாக அப்படியே லோவர் ஆகும், அந்த லிக்விடில் வந்துட்டு ஃப்ளோட் ஆக ஆரம்பிக்கும். The reading against the level of the liquid touching the tube gives the relative density of the liquid. ஸோ அந்த ரீடிங் அதாவது வந்துட்டு அந்த லிக்விட் வந்துட்டு டச் ஆகிறதுக்கு எகென்ஸ்டாக ஒரு ரீடிங் காட்டும். அதுதான் வந்துட்டு நம்ம ரிலேட்டிவ் டென்சிட்டி கண்டுபிடிக்கணும்னு நினச்ச அந்த லிக்விடோட ரிலேட்டிவ் டென்சிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. Hydrometers may be calibrated for different uses such as lactometers for measuring the density of milk, saccharometer for measuring the density of sugar in liquid, and alkalometer for measuring higher levels of alcohol in spirits. ஸோ அந்த ஹைட்ரோமீட்டர்ஸ் வந்துட்டு நிறைய ஹைட்ரோமீட்டர்ஸோட யூசஸ் வந்துட்டு நிறையா ஃபீல்டில் இருக்குது. ஸோ ஹைட்ரோமீட்டர்ஸில் என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா லாக்டோமீட்டர் அப்படின்னு இருக்குது. அந்த லாக்டோமீட்டர் வந்துட்டு மில்கோட டென்சிட்டியை மெஷர் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது. அதே மாதிரி சாக்சாரோமீட்டர் அப்படின்னு இருக்குது, அது வந்துட்டு ஒரு லிக்விடில் இருக்கக்கூடிய சுகரோட டென்சிட்டியை மெஷர் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது. அதே மாதிரி ஆல்கஹோலோமீட்டர் அப்படின்னு இருக்குது, இது எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஆல்கஹால் ஸ்பிரிட்ஸ், அதாவது வந்துட்டு எவ்வளோ ஆல்கஹால் அதில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மெஷர் பண்ணுறதுக்கு வந்துட்டு யூஸ் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. ஸோ இதான் வந்துட்டு ஃபஸ்ட்டு ஒன் ஹைட்ரோமீட்டர்.
நெக்ஸ்ட் பாருங்க லாக்டோமீட்டர். ஒன் ஃபார்ம் ஆஃப் ஹைட்ரோமீட்டர் இஸ் எ லாக்டோமீட்டர். ஹைட்ரோமீட்டரில் ஒரு ஃபார்ம் தான் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த லாக்டோமீட்டர். இட் இஸ் அன் இன்ஸ்ட்ருமெண்ட் யூஸ்டு டு செக் த பியூரிட்டி ஆஃப் த மில்க். ஸோ லாக்டோமீட்டர் அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட். அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுவோன்னா மில்கோட பியூரிட்டி, அதை எவ்வளோ சுத்தமான பால் அப்படின்னு சொல்லிட்டு அதை கண்டுபிடிக்கிறதுக்காக அந்த லாக்டோமீட்டரை யூஸ் பண்ணுவோம். த லாக்டோமீட்டர் ஒர்க்ஸ் ஆன் த பிரின்சிபிள் ஆஃப் கிராவிட்டி ஆஃப் மில்க். ஸோ இந்த லாக்டோமீட்டர் வந்துட்டு எதை பேஸ் பண்ணி ஒர்க் ஆகும்னு பார்த்தீங்கன்னா அந்த மில்கோட கிராவிட்டியை பேஸ் பண்ணி தான் வந்துட்டு ஒர்க் ஆகும். த லாக்டோமீட்டர் consists of a long graduated test tube with cylindrical bulb with graduation ranging from 15 at the top to 45 at the bottom. ஸோ லாக்டோமீட்டரில் எப்படி என்ன இருக்குன்னா வந்துட்டு டெஸ்ட் டியூப் மாதிரி இருக்கும், லாங்காக கிராஜுவேட்டட் டெஸ்ட் டியூப் மாதிரி இருக்கும். அதில் ஒரு சிலிண்ட்ரிக்கல் பல்பு இருக்கும். ஸோ அதோட ரேஞ்சிங் வந்துட்டு டாப்பில் வந்துட்டு 15 இருக்கும், கீழே வர 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 பாட்டத்துக்கு வர வர 45 வரைக்கும் ரேஞ்ச் இருக்கும். The test tube is filled with air. ஸோ டெஸ்ட் டியூப் எதனால ஃபில் ஆகிருக்கும்? ஏர்னால ஃபில் ஆகிருக்கும். This chamber causes the instrument to the float. ஸோ அந்த டெஸ்ட் டியூப் வந்துட்டு ஏர்னால ஃபில் ஆகிருக்கும். ஸோ அந்த ஏர் சேம்பர் தான் வந்துட்டு அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் லாக்டோமீட்டர் வந்துட்டு ஃப்ளோட் ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. The spherical bulb is filled with mercury to cause the lactometer to sink up the proper level and to float in an upright position in the milk. ஸோ லாக்டோமீட்டரோட ஸ்பெரிக்கல் பல்பு எதனால் ஃபில் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா மெர்க்குரினால ஃபில் ஆகிருக்கும். இதுதான் வந்துட்டு அந்த லாக்டோமீட்டர் வந்துட்டு ஒரு ப்ராப்பர் லெவலில் சிங்க் ஆகிறதுக்கு வந்துட்டு ஹெல்ப் பண்ணுது. அதே மாதிரி ஒரு மில்கோட அப்ரைட் பொசிஷனில் ஃப்ளோட் ஆகிறதுக்கு இதான் ஹெல்ப் பண்ணுது. இன்சைட் த லாக்டோமீட்டர் தேர் மே பி எ தெர்மோமீட்டர் extending from the bulb up into the upper part of the test tube where the scale is located. ஸோ லாக்டோமீட்டருக்கு உள்ள ஒரு தெர்மோமீட்டர் இருக்கும். அந்த தெர்மோமீட்டர் எங்கேருந்து எக்ஸ்டெண்ட் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா பல்பிலிருந்து டெஸ்ட் டியூப்போட அப்பர் பார்ட் வரைக்கும் எக்ஸ்டெண்ட் ஆகிருக்கும். த கரெக்ட் லாக்டோமீட்டர் ரீடிங் இஸ் obtained only at the temperature of 60 degree Fahrenheit. ஸோ லாக்டோமீட்டரோட கரெக்ட் ரீடிங் எப்போ தெரியும்னு பார்த்தீங்கன்னா அந்த மில்கோட டெம்பரேச்சர் வந்துட்டு 60 டிகிரி ஃபேரன்ஹீட்டில் இருக்கும்போது தான் கரெக்ட் ரீடிங் நமக்கு தெரியும். த லாக்டோமீட்டர் மெஷர்ஸ் த க்ரீம் கண்டென்ட் ஆஃப் த மில்க். ஸோ இந்த லாக்டோமீட்டர் எதை மெஷர் பண்ணுது? மில்கோட க்ரீம் கண்டென்ட்டை வந்துட்டு மெஷர் பண்ணுது. மோர் தென் க்ரீம் லோவர் த லாக்டோமீட்டர் ஃப்ளோட்ஸ் இன் த மில்க். ஸோ வந்துட்டு க்ரீம் வந்துட்டு அதிகமாக இருந்துச்சுன்னா இந்த லாக்டோமீட்டர் வந்துட்டு அந்த மில்கில் லோவர் பார்ட் வந்துட்டு மில்கில் வந்துட்டு என்ன ஆகும்? ஃப்ளோட் ஆகும். த ஆவரேஜ் ரீடிங் ஆஃப் நார்மல் மில்க் இஸ் 32. ஒரு நார்மல் மில்கோட ஆவரேஜ் ரீடிங் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 32. லாக்டோமீட்டர்ஸ் ஆர் யூஸ்ட் அட் மில்க் ப்ராசஸிங் யூனிட்ஸ் அண்ட் டெய்ரிஸ். ஸோ அந்த லாக்டோமீட்டர்ஸை எங்கே யூஸ் பண்ணுவோன்னு பார்த்தீங்கன்னா மில்க் ப்ராசஸிங் யூனிட்ஸ், இந்த ஆவின் அரோமா அந்த பால்லாம் வருதுல அந்த இடத்துல இந்த லாக்டோமீட்டரை யூஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி டெய்ரி கம்பெனினா வந்துட்டு இந்த கீ டெய்ரி ப்ராடக்ட்ஸ்லாம் இருக்குல்ல அந்த கம்பெனிஸ்லேயும் வந்துட்டு இந்த லாக்டோமீட்டரை யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இதான் வந்துட்டு லாக்டோமீட்டர். ஸோ லாக்டோமீட்டர் அப்படிங்கிறது வந்துட்டு ஹைட்ரோமீட்டரோட ஒரு ஃபார்ம் தான் வந்துட்டு லாக்டோமீட்டர். இதை வந்துட்டு மில்கோட கண்டென்ட் மில்கோட பியூரிட்டியை மெஷர் பண்ணுறதுக்கு இதை யூஸ் பண்ணுறோம். ஸோ ஃபஸ்ட்டு அப்ளிகேஷன் ஆஃப் ஃப்ளோட்டேஷனில் ஃபஸ்ட்டு ஹைட்ரோமீட்டர் பார்த்தோம், நெக்ஸ்ட்டு லாக்டோமீட்டர் பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட்டு பாருங்கள் buoyancy. We already saw that a body experiences an upward force due to fluid surrounding when it is partially or fully immersed into it. ஸோ வந்துட்டு நமக்கு முன்னாடியே தெரியும் ஒரு பாடி வந்துட்டு ஃப்ளூயிடில் வந்துட்டு அப்வர்ட் ஃபோர்ஸஸ் மேலே தான் வந்துட்டு மிதங்கிட்டே இருக்கும், இமர்ஸ் ஆகிருக்கும். We also know that pressure is more at the bottom and less at the top of the liquid. ஸோ ஒரு லிக்விடில் இருக்கக்கூடிய ப்ரெஷர் வந்துட்டு டாப் மேலே வந்துட்டு அதில் இருக்கக்கூடிய ப்ரெஷர் வந்துட்டு கம்மியாக இருக்கும், அடியில் பாட்டத்தில் இருக்கக்கூடிய ப்ரெஷர் வந்துட்டு அதிகமாக இருக்கும். This pressure differences causes a force on the object and pushes it upward.
ஸோ இந்த ப்ரெஷர் டிஃப்ரென்ஸ் அதாவது வந்துட்டு பாட்டமில் வந்துட்டு ப்ரெஷர் வந்துட்டு அதிகமாக இருக்கும், டாப்பில் வந்துட்டு கம்மியாக இருக்கும். ஸோ இந்த ப்ரெஷர் தான் வந்துட்டு ஆப்ஜெக்டை வந்துட்டு மேல் நோக்கி மேலே வர மாதிரி புஷ் பண்ணும். திஸ் ஃபோர்ஸ் இஸ் கால்ட் பியாண்ட் ஃபோர்ஸ் அண்ட் திஸ் ஃபினோமினன் இஸ் கால்ட் பியாண்ட் சி. ஸோ அந்த ஃபோர்ஸ் அதாவது வந்துட்டு மேலே வர்றதுக்கு அந்த ஆப்ஜெக்ட் வந்துட்டு மேலே வர்றதுக்கு புஷ் ஆகக்கூடிய ஃபோர்ஸை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோன்னா பியாண்ட் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். அந்த ஃபினோமினனை தான் அந்த ப்ராசஸ் தான் நம்ம என்னென்னு சொல்கிறோன்னா பியாண்ட் சி அப்படின்னு சொல்கிறோம். அதான் சொல்கிறாங்க ப்ரெஷர் இஸ் மோர் அட் த பாட்டம் and less at the top of the liquid. This pressure differences causes a force on the object and pushes it upward. This force is called beyond force and the phenomenon is called beyond C. Most beyond objects are those with relatively high volume and density. ஸோ மோஸ்ட் ஆஃப் த பியாண்ட் ஆப்ஜெக்ட்ஸுக்கு வந்துட்டு ரிலேட்டிவாக ரொம்ப ஹை வால்யூம் இருக்கும், டென்சிட்டி வந்துட்டு லோவாக இருக்கும். இஃப் த ஆப்ஜெக்ட்ஸ் வெயிட்ஸ் லெஸ் தென் த அமௌண்ட் ஆஃப் வாட்டர் இட் ஹாஸ் டிஸ்பிளேஸ்ட் பியாண்ட் ஃபோர்ஸ் வில் பி மோர் அண்ட் இட் வில் ஃப்ளோட். சப்போஸ் ஒரு ஆப்ஜெக்டோட வெயிட் வந்துட்டு அந்த வாட்டரோட அமௌண்ட்டை விட கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா பியாண்ட் ஃபோர்ஸ் வந்துட்டு அதிகமாக இருக்கும், அது வந்துட்டு அந்த ஃப்ளூயிடில் வந்துட்டு ஃப்ளோட் ஆக ஆரம்பிச்சிடும். சச் ஆப்ஜெக்ட் இஸ் நோன் அஸ் பாசிட்டிவ்லி பியாண்ட். அதைத்தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம்னா பாசிட்டிவ்லி பியாண்ட் அப்படின்னு சொல்கிறோம். பட் இஃப் த ஆப்ஜெக்ட் வெயிட்ஸ் மோர் தென் த அமௌண்ட் ஆஃப் வாட்டர் இட் இஸ் டிஸ்பிளேஸ்டு. சப்போஸ் அந்த ஆப்ஜெக்ட் வந்துட்டு வாட்டரோட வெயிட்டை விட அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா டிஸ்பிளேஸ் ஆகிடும். அப்போ அந்த பியாண்ட் ஃபோர்ஸ் அங்கே எவ்வளோ இருக்கும், ரொம்ப கம்மியாக இருக்கும். அந்த ஆப்ஜெக்ட் வந்துட்டு சிங்க் ஆக ஆரம்பிக்கும், அதாவது மூழ்கிடும். ஸோ அந்த ஆப்ஜெக்ட் என்னென்னு சொல்கிறோன்னா நெகட்டிவ்லி பியாண்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதான் வந்துட்டு பியாண்ட் சி. நெக்ஸ்ட்டு பாருங்கள் கார்ட்டீசியன் டைவர் அப்படிங்கிறது வந்துட்டு இந்த பியாண்ட் சி பிரின்சிப்பலை டெமான்ஸ்ட்ரேட் பண்ணுறதுக்கு வந்த எக்ஸ்பிரிமெண்ட் தான் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த கார்ட்டீசியன் டிரைவர் அப்படிங்கிறது. Cartesian driver is an experiment that demonstrate the principle of beyond C. Beyond C ஓட பிரின்சிபலை டெமான்ஸ்ட்ரேட் பண்ணுற எக்ஸ்பிரிமெண்ட் தான் வந்துட்டு இந்த கார்ட்டீசியன் டைவர் அப்படிங்கிறது. இட் இஸ் எ பென் கேப் வித் கிளே. ஸோ இது எப்படி இருக்குன்னா ஒரு பென் கேப், ஒரு பென்னோட மூடி, அது கூட கிளே இருக்கும். த கார்ட்டீசியன் டைவர் கண்டெய்ன்ஸ் just enough liquid that is barely floats in the bath of the liquid. ஸோ அந்த கார்ட்டீசியன் டைவரில் என்ன இருக்குன்னா லிக்விட் இருக்கும், லிக்விட் பாத் இருக்கும். இட்ஸ் ரிமைனிங் வால்யூம் இஸ் ஃபில்டு வித் ஏர். ஸோ வந்துட்டு பாதி ஃப்ளோட்டாக இருக்கும், அதோட ரிமைனிங் வால்யூம் எதனால் ஃபில் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஏர்னால் ஃபில் ஆகிருக்கும். வென் ப்ரெஸ்ஸிங் த பாத் the additional water enters the diver, thus increasing the average density of the diver and thus it sinks. ஸோ வந்துட்டு அந்த பாத்தை வந்து நம்ம ப்ரெஸ் பண்ணும்போது அதில் இருக்கக்கூடிய அடிஷ்னல் வாட்டர் எங்கே என்ட்ரு ஆகும்னு பார்த்தீங்கன்னா டைவரில் என்ட்ரு ஆகும். அப்படி என்ட்ரு ஆகும்போது அந்த டைவரோட டென்சிட்டி, ஆவரேஜ் டென்சிட்டியை வந்துட்டு இன்க்ரீஸ் பண்ணும். ஸோ அப்படி அந்த ஆவரேஜ் டென்சிட்டி இன்க்ரீஸ் ஆகும்போது அது சிங்க் ஆக ஆரம்பிச்சது, அதாவது வந்துட்டு முழுகருக்கு வந்துட்டு ஆரம்பிச்சிடும் அப்படிங்கிறாங்க. ஸோ இதான் வந்துட்டு கார்ட்டீசியன் டைவர். நெக்ஸ்ட்டு பாருங்கள் அர்ச்சிமீட்ஸ் பிரின்சிபல். அர்ச்சிமீட்ஸ் பிரின்சிபல் இஸ் த கான்சிக்வன்ஸ் ஆஃப் பாஸ்கல் லா. ஸோ ஒரு பாஸ்கல் லா இருக்குது, நம்ம படித்தோம்ல பாஸ்கல் லா, அதோட கான்சிக்வன்ஸ் தான் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த அர்ச்சிமீட்ஸ் பிரின்சிபல் அப்படிங்கிறது. அக்கார்டிங் டு த லெஜண்ட் அர்ச்சிமீட்ஸ் devised the principle of hydrostatic balance after he noticed his own apparent loss in weight while sitting in his bath. ஸோ வந்துட்டு இந்த அர்ச்சிமீட்ஸ் பிரின்சிபல் அப்படிங்கிறது வந்துட்டு சயின்டிஸ்ட் அர்ச்சிமீட்ஸ் கண்டுபிடிச்சனால தான் இந்த பிரின்சிபலுக்கு வந்துட்டு அர்ச்சிமீட்ஸ் அப்படிங்கிறது. அவரை பொறுத்த வரைக்கும் அவர் என்னன்னு சொன்னான்னு பாருங்கள், இவர் தான் வந்துட்டு இந்த ஹைட்ரோஸ்டாட்டிக் பேலன்ஸ் அப்படிங்கிற வந்துட்டு பேலன்ஸுங்கிறத வந்துட்டு இது பண்ணார். எப்பன்னு பார்த்தீங்கன்னா அவரோட வெயிட் வந்துட்டு அப்பேரண்ட்டாக லாஸ் ஆகும்போது, அதாவது அவர் வந்துட்டு பாத்தில் சிட் பண்ணும்போது அவரோட வெயிட் வந்துட்டு அப்பேரண்ட்டாக லாஸ் ஆச்சு. த ஸ்டோரி கோஸ் தட் he was so enthusiastic with his discovery that he jumped out of his bath and ran through the town shouting Eureka. Archimedes' principle states that a body immersed in a fluid
experiences a vertical upward beyond force equal to the weight of the fluid it displaces. ஸோ இந்த அர்ச்சிமீட் பிரின்சிபல் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஃப்ளூயிடில் இமர்ஸ் ஆகக்கூடிய பாடி என்ன எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும் அப்படின்னா, வெர்டிக்கல் அப்வர்ட், அதாவது வந்துட்டு பியாண்ட் ஃபோர்ஸ், வெர்டிக்கலாக அது அப்வர்ட் மேலே வரும். இந்த பியாண்ட் ஃபோர்ஸு அது எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னா, அந்த டிஸ்பிளேஸ் ஆன ஃப்ளூயிடுக்கு ஈக்குவலாக இருக்கும். அதான் சொல்கிறாங்க, எ பாடி இமர்ஸ்ட் இன் எ fluid experiences a vertical upward beyond force equal to the weight of the fluid it displaces. When a body is partially or completely immersed in a fluid at rest, it experiences a upthrust which is equal to the weight of the fluid displaced by it. So ஒரு பாடி வந்துட்டு பார்ஷியலாவோ கம்ப்ளீட்டாவோ ஒரு ஃப்ளூயிடில் நம்ம இமர்ஸ் பண்ணும்போது, இமர்ஸ் பண்ணிவிட்டு அது வந்துட்டு ரெஸ்ட்டில் இருக்குது, எந்த விதமான டிஸ்டர்பன்ஸும் பண்ணாமல் அது ரெஸ்ட்டில் இருக்குது. அப்போ அது என்ன எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுன்னா, அப்த்ரஸ்ட், மேல் நோக்கி வரும். அது அப்படி வரும்போது அது எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, எவ்வளோ ஃப்ளூயிட் டிஸ்பிளேஸ் ஆகிருக்கோ அதுக்கு வந்துட்டு ஈக்குவலாக இருக்கும் அப்படிங்கிறாங்க. டியூ டு த அப்த்ரஸ்ட் ஆக்டிங் ஆன் த பாடி, it apparently loses a part of its weight and the apparent loss of the weight is equal to the upthrust. ஸோ இந்த அப்த்ரஸ்ட்னா மேல் நோக்கி வருது. ஸோ இந்த அப்ரஸ்ட்னால, அந்த பாடியில் இருக்கக்கூடிய அந்த அப்ரஸ்ட்னால அதோட அப்பேரண்ட் லாஸ், அதோட வெயிட்டோட அப்பேரண்ட் லாஸோ அது எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அந்த அப்த்ரஸ்ட்டுக்கு வந்துட்டு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதான் வந்துட்டு அர்ச்சிமீட்ஸ் பிரின்சிபல். Thus, for a body either partially or completely immersed in a fluid, ஸோ ஒரு பாடி வந்துட்டு ஒன்று ஃபுல்லாகவோ இல்லை வந்துட்டு பார்ஷியலாக வந்துட்டு ஒரு ஃப்ளூயிடில் இமர்ஸ் ஆகிருக்குன்னா அதோட அப்த்ரஸ்ட் எவ்வளோ இருக்குன்னா இஸ் ஈக்குவல் டு வெயிட் ஆஃப் த ஃப்ளூயிட் டிஸ்பிளேஸ். எவ்வளோ ஃப்ளூயிட் வந்துட்டு டிஸ்பிளேஸ் ஆகிருக்கோ அதோட வெயிட்டுக்கு ஈக்குவலாக இருக்கும். அதாவது அப்பேரண்ட் லாஸ் ஆஃப் த வெயிட் ஆஃப் த பாடி, அந்த பாடியோட வெயிட் எவ்வளோ லாஸ் ஆகிருக்கு அதுக்கு ஈக்குவலாக இருக்கும். Apparent weight of an object is equal to weight of an object in an air minus upthrust. ஸோ ஒரு ஆப்ஜெக்டோட அப்பேரண்ட் வெயிட் எவ்வளோனா, அந்த ஏரில் இருக்கக்கூடிய அந்த ஆப்ஜெக்டோட வெயிட் வந்துட்டு ஏரில் எவ்வளோ இருக்குது மைனஸ் அதோட வெயிட் அப்த்ரஸ்ட் எவ்வளோ அப்படிங்கிறத மைனஸ் பண்ணோம்னா நமக்கு அது கிடைக்கும். ஸோ இதான் வந்துட்டு அர்ச்சிமீட்ஸ் பிரின்சிபல். நெக்ஸ்ட்டு பாருங்கள், லாஸ் ஆஃப் ஃப்ளோட்டேஷன். லாஸ் ஆஃப் ஃப்ளோட்டேஷன் ஆர் the weight of the floating body in a fluid is equal to the weight of the fluid displaced by the body. ஸோ ஒரு ஃப்ளோட்டிங் பாடி, அதாவது வந்துட்டு ஒரு ஃப்ளூயிடில் ஃப்ளோட் ஆகக்கூடிய ஒரு பாடியோட வெயிட் வந்துட்டு எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அந்த பாடி டிஸ்பிளேஸ் பண்ணக்கூடிய ஃப்ளூயிடோட வெயிட்டுக்கு வந்துட்டு ஈக்குவலாக இருக்கும் அப்படிங்கிறாங்க. அதான் சொல்கிறாங்க, ஃபர்ஸ்ட்லாம் என்ன, the weight of a floating body in a fluid is equal to the weight of the fluid displaced by the body. இது first. Second பாருங்க, the center of gravity of the floating body and the center of buoyancy are in the same vertical line. ஸோ ஃப்ளோட்டிங் பாடியோட கிராவிட்டி கிராவிட்டியோட சென்டர் வந்துட்டு சென்டரோ பியான்சியோட சென்டரும் ஒரே வெர்டிக்கல் லைனில் தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதான் வந்துட்டு செகண்ட் ஒன். ஸோ லாஸ் ஆஃப் ஃப்ளோட்டேஷன் அப்படின்னு கேட்கும்போது இந்த ரெண்டுமே எழுதணும். ஸோ த பாயிண்ட் த்ரூ விச் த ஃபோர்ஸ் ஆஃப் பியான்சி is supposed to act is known as center of buoyancy. ஸோ எந்த பாயிண்டில் இந்த பியான்சியோட ஃபோர்ஸ் வந்துட்டு ஆக்ட் ஆகுதோ அந்த பாயிண்ட் தான் என்னென்னு சொல்லுவோம்னா சென்டர் ஆஃப் பியான்சி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதான் வந்துட்டு லாஸ் ஆஃப் ஃப்ளோட்டேஷன். ஸோ இந்த ஃப்ளோட்டேஷன் லாக்கு அப்புறம் இந்த லெசன் வந்துட்டு எண்ட் ஆகுது. ஸோ இன்றைக்கி கிளாஸில் ஹைட்ரோமீட்டர்னா என்ன, லாக்டோமீட்டர்னா என்ன, பியான்சி அப்படின்னா என்ன, அதே மாதிரி அர்ச்சிமீட்ஸ் பிரின்சிபல்லாம் என்ன, ஃப்ளோட்டேஷனோட லாஸ் வந்துட்டு இன்றைக்கி கிளாஸில் பார்த்தோம். இதோட இந்த சாப்டர் வந்துட்டு முடியுது. ஸோ இந்த சாப்டர் ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ கிளாஸ் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.